விக்ரவாணி பகுதியில அதுவும் வந்துட்டு ஒரு பிரைவேட் செக்டார் ஸ்கூல்ல இவ்வளவு கேவலமான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு பயத்தோடையும் ஒரு ஆச்சரியத்தோடையும் ஐயோ நம்ம குழந்தை பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லியா அப்படின்ற இந்த குழந்தை யூகேஜி படிக்கிற ஒரு பொண்ணு. சோ இந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் கிட்ட இருந்து கேக்குது. சரி போமா அப்படின்னு அமுச்சு வைக்கிறாங்க கிளாஸ் டீச்சர் ஏஞ்சல். சோ இந்த மாதிரி ஒரு பிரைவேட் செக்டாரை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னும் போது முழு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றதுனாலதான் குழந்தை வந்து வெளியே வராங்க கிளாஸ் ரூமை விட்டு அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமுக்கும் ஆயாமான ஒருத்தவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப மையமா வைக்கப்பட்டு இருக்கு. சோ அங்க இருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே நடந்திருக்கிற ஒரு விஷயம், அந்த குழந்தை இப்ப உயிரோடே இல்ல. அந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து பாடி எடுத்ததா சொல்லப்படுறாங்க. சோ ஒரு கழிவுநீர் தொட்டி அங்க இருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவு ஒரு பாதுகாப்போட அவங்க வச்சிருக்கணும்ன்றது ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா? அந்த இடத்த பார்க்கணும், அவ்வளவு மோசம். அங்க அப்படியே இரும்பெல்லாம் ராடா இருக்க மாதிரி அண்ட் வந்து அந்த ஓப்பனா இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி போகும் பின்னாடியே ஓடுவாங்க, ஒரு பால் இருக்கும் அதை எடுக்க ஓடுவாங்க. இது வந்து ஏன் போச்சுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது குழந்தையோட தன்மை, அது அப்படிதான் நடக்கும். மேபி அது அங்க வந்து பல விதமான கேள்விகள் இருக்கு. அந்த பொண்ணை வந்து இறந்து போயிடுச்சு, அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த முதலீடு பண்றாங்க. இது வந்து என்னுடைய குழந்தை தானால இறந்து போல என்னவோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமும் ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு பார்த்து கூட குழந்தை அந்த சைடு போயிருக்கலாம், இல்லைன்னா அந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த சந்துன்றது அந்த விழறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு, அந்த பாடியை எடுக்கிறதுக்கான ஒரு தருணமும் அங்க இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் போது இவங்க மேபி ஏதாவது பண்ணி கூட உள்ள போட்டிருக்கலாம்னு பல விஷயங்கள். சோ குழந்தைய காணும். ஃபைனலா மேம் என்ன பண்றாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கிளாஸ் விட்டு வெளில போன அந்த பொண்ணை அந்த குழந்தைய 3 மணி அளவுல தான் அவங்க தேடி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் வீட்டுக்கு போற டைம்ல இன்னும் இந்த பொண்ணு இல்லை அப்படின்னு. சோ சுத்தி முத்தியும் பார்க்கும்போது தெரியல. ஒருவேளை இந்த இந்த ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த செப்டிக் டேங்கோட ஹோல் இருக்கே, இதுல விழுந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து அங்கேயுமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்கும்போதுதான் அங்க ஒரு ஆதாரமா அந்த குழந்தையுடைய ஷூ இருந்திருக்கு. சோ அந்த ஷூவை பார்த்தோன்னே ஒருவேளை இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருந்த மோகன்ற ஒரு நபர் டிரைவரா இருக்கிறவரை கூப்பிட்டு நீங்க உள்ள பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் எடுக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஹோல தான் தெரியுது. அதுல ஒரு மனுஷன் உள்ள போய் வர முடியுமான்லாம் தெரியல. ஒரு ராடை வச்சு அவர் குத்தி எடுக்கிற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியிட்டு இருந்தாங்க. பார்க்கும் போதே ரொம்ப ரணமா இருக்கு. நம்மளால சீரியஸா ஒரு குழந்தைலாம் வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் உண்மையா பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அந்த மோகன் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சோ அது வந்து அது வந்து ரொம்ப குட்டி குழந்தைன்றதுனால அதுக்கு அவ்வளோ ஒரு மோசமா எனக்கு பேசக்கூட வரல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில குழந்தையுடைய பாடியை வெளில எடுக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிரைவேட்ல இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம், நினைக்கிறப்ப லீவ், நினைக்கிறப்ப வேணும்னா வரணும், இந்த டைமிங்க்கு வரணும் அப்படின்றதுலாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா அவங்க ஆக்கிட்டாங்க. டப்புன்னு மெசேஜ் வரும், 11:30க்கு விடுறோம், சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, 1 மணிக்கு விடுறோம் அப்படின்லாம். அந்த மாதிரி ஸ்கூலை சீக்கிரமாவே வந்து நாங்க க்ளோஸ் பண்றோம் வாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு எல்லாருக்குமே போகுது. என்னடா ஆச்சு ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கும் பதறிட்டு ஓடி வராங்க. கும்பலா வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது ஏன் திடீர்னு லீவ் விடுறீங்கன்னு கேட்கும் போதுதான் ஒரு குழந்தை அங்க இறந்திருக்குன்ற விஷயம் தெரிய வருது. சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸா அங்க இங்க நிறைய போயிட்டு இருக்கு. இது வந்து அவங்க நிறைய ரீதியில அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பொண்ணு வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லியாவுடைய வீட்டுக்கு ஒரு கால் போகுது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாவே எப்படி இருக்கு, ஸ்கூலுக்கு ஜாலியா பேக் எல்லாம் மாட்டி ஒரு ட்ரெஸ் பண்ணி அழகா அமுச்சு வச்சுட்டு பத்திரமா வரும் அப்படின்னு தான் இருக்கும் இல்ல. ஒரு பஸ்ல அனுப்புறதுக்கு கூட பயந்துட்டு இருக்கிறவங்க ஓகே ஸ்கூல் தானே ஒன்னும் ஆகாது, கேள்வி அவங்கள கேட்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நார்மலான ஒரு நம்பிக்கையில தான் அமுச்சு வைக்கிறாங்க. ஸ்கூல் உள்ளேயே கேம்பஸ் உள்ளேயே இவ்வளவு ஒரு மோசமா அதுவும் குட்டி குழந்தைக்கு நடந்திருக்குன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் நம்ம 3 லட்ச ரூபா கொடுக்குறோம் நிதியா அப்படின்றாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்ல, என் குழந்தைதான் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கேட்கறாங்க. நியாயமான ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். சோ குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க அழற காட்சியெல்லாம் அவ்வளோ ஒரு பயங்கரமா ரொம்ப ரணமா இருந்துச்சு. சோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது இதற்கான நான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா ஜட்ஜ் வந்து நான் நேர்ல வந்து பார்த்துதான் அதை ஆய்வு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே போயிருக்காரு. சோ அதை பத்தின எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதாவது கிளாஸ் டீச்சர், பிரின்சிபல், அங்க வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ அவங்களெல்லாம் எக்ஸாமைன் பண்ணும்போதே அவங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆன மாதிரிலாம் கதை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட் எல்லாம் தெரியல. ஸோ அவங்களுடைய ஒரு இது இப்படிதான் இருக்கணும், ஒரு ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு கைட்லைன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஸ்கூலுக்கும் ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கணும், ஒரு மாதிரி இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு விஷயங்கள் இருக்கு. லைக் வந்துட்டு இந்த ட்ரைனேஜஸ் எல்லாம் மூடி இருக்கணும், தண்ணி ப்ராப்பரா இருக்கணும், அவங்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசியங்கள் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு ஸ்கெட்சான ஒரு கைட்லைன்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த குழந்தையோட உயிர் போயிருக்காது. இப்போ கோர்ட்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னும் போது ஸ்கூல்ஸ்ல ஏன் கடைபிடிக்காம இருக்கீங்க, இதற்கான எக்ஸாமைன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பு நடத்தப்படும் அப்படின்றத தீர்மானமா வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இனிமேல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா ஃபாலோ பண்றதுக்கு, ஒரு குழந்தை உயிர் போகணுமா இதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, ₹1 ₹2 எக்கச்சக்கமா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், சிபிஎஸ் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு ரீதியில கட்டுற பணம் எவ்வளவா இருந்தாலும் யாருக்காக பண்றாங்க, குழந்தைக்காக தான். அந்த குழந்தையே இல்லைன்னா எப்படிங்க இருக்கும்? நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் குறை சொல்லல, அதை விட ஒரு பிரைவேட்ல இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டியோட பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல தான் குழந்தைகளை அங்க சேர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஷுவரா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு நார்மலான ஒரு கிளாஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. பட் குழந்தையே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வெரி ஃபர்ஸ்ட் இதற்கான நீதி கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். தயவு செஞ்சு ஜட்மெண்ட் அந்த ஸ்கூலை சீல் வச்சு கூட தயவு செஞ்சு மூடிடுங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த குழந்தை லியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.